இளைப்பாறுதலை அடைவதற்கு இன்னொரு வழி என்றால் கூடி சேர்ந்து ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற போது கார்ப்பரேட் வர்ஷிப். சங்கீதக்காரன் தாவீது அந்த ரகசியத்தை அறிந்ததுனால 1 நாளாகமம் 29 அதிகாரம் 20 சொல்லுகிறார், தாவீது அனைவரையும் நோக்கி இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் பிதாக்களின் தேவனாகிய ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டார்கள். கார்ப்பரேட் வர்ஷிப், சண்டே வர்ஷிப் பண்ணும் போது உண்மையாகவே பிரேக் த்ரூஸ் நடக்கும், தடைகளோடையும் அபிஷேகம் இறங்கும், இருதயத்தில் ஒரு ஒரு பெலன் கிடைக்கும். நெவர் மிஸ் த சண்டே வர்ஷிப். லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போய் கலந்து கொண்டு அவருக்கு ஒரு சிங்காசனம் படைக்கும் போது நம்மை முழுவதுமாக மாற்ற இளைப்பாறுதலாக நிரப்புவார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட உம்முடைய ஆராதனை நாங்கள் விட்டு மிஸ் பண்ணாதபடி கிருபை தாரும். அதன் மூலமாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Give you all the glory. In Jesus' name we pray.